ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடியிலேயே சரணம். திருப்பாவையில் 20வது பாசுரத்தில் ஆண்டாள் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்றத காமிக்கிறார். என்ன பொருள்னா, எதிரிகளுக்கு காய்ச்சலை கொடுக்கக்கூடியவன். வெப்பம்னா நம்ம கூட பார்க்குறோம் இல்லையா, காய்ச்சல் வந்துடுத்துனா என்ன, உடம்பு கொதிக்கிறது. அந்த வெப்பத்தினை காய்ச்சலை உண்டாக்கக்கூடியவன் யார்? எதிரிகள். அப்படின்னு என்ன, பெருமானுக்கு எதிரிகள் உள்ளனரா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லையே, யாருமே இல்லையே. பகவானுக்கு எதிரி யார் இருக்கா? அடியவர்களுக்கு எதிரி தான் பகவானுக்கு எதிரி. அடியவர்களை யாராவது பண்ண பகவான் பொறுப்பதே இல்லை. அவன் எல்லாரையுமே சமமாக தான் பார்க்குறான். அடியவர்களின் எதிரியா பார்க்குறான். அப்படிப்பட்ட எதிரிகளுக்கு என்ன பண்ணுறானா, ஜொரத்தனையே உண்டாக்குகின்றான். இதே மகாபாரதத்தில் 17வது நாள் போர், கர்ணன் வெளியில் வந்துட்டே இருக்கான். போருக்கு வந்துட்டு இருக்கும்போது அவனுடைய தேர் சக்கரம் புதையுண்டு போகிறது. அதை தேரை ஓட்டின்ற வந்து சல்லியன் என்ன பண்ணுறான், அவனை விட்டுட்டு போயிடுறான். இவன் நிராயுத பாணியாக நிற்கிறான். யாரு? கர்ணன். அப்போது கிருஷ்ணன் பெருமான் என்ன சொல்கிறார், அர்ஜுனனை அம்பு போடு, இந்த கர்ணன் மீது அம்பு போடு அப்படிங்கிறான். அப்போது கர்ணன் பார்த்து கேட்குறான், கண்ணா இது என்ன நியாயமா? நான் நிராயுத பாணியாக இருக்கேன், எப்படி நீ நியாயப்படி எப்படி போடலாம்? நிராயுத பாணிக்கு போட்டு அதே மாதிரி அம்பரிய சொல்றிய, நியாயமா இது அப்படின்ட்டு கேட்குறான் கண்ணன் பெருமானை பார்த்து கர்ணன். இப்போ கர்ணன் தன்னுடைய வார்த்தையினால் அந்த எதிரிக்கு வெப்பத்தினை உண்டாக்குகின்றார். எப்படின்னா, கர்ணா உனக்கு கூட தர்மம்லாம் தெரியுமா கர்ணா? எப்படி தெரியும்? இவன் இறைவனுக்கு கருணையே இல்லைன்னு எல்லாரும் சொல்றாள், அந்த மாதிரியா? திரௌபதி அபலை பெண் என்ன பண்ணா, அந்த சபையில் என்ன சொன்ன, நீ என்ன வார்த்தை சொன்ன? துயிலுரியும் போது 5 கணவன்கள் பிரயோஜனமே இல்லை, 6வதா ஒருவனவனா இவ திருமணம் பண்ணிக்கிட்டோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே அப்படின்னு சொன்னியே. அப்போ உனக்கு தர்மம் தெரியலையா? பாண்டவர்கள் காட்டில் கஷ்டப்பட்டு இருக்கா, அதை பார்க்கறதுக்கு துரியோதனோட போனியே. அந்த நேரத்தில் உனக்கு அவளோட வழி தெரியலையா? அவள் கஷ்டப்படுறத பார்க்கும்போது உனக்கு தர்மம் தெரியலையா? அவள் துயிலுரியும் போது அந்த வழி உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டார். அது இல்லாமல் சூதாட்டம், பஞ்சபாண்டவர்களுக்கு சூதாட்டம்லாம் ஆடவே தெரியாது. சகுனி அதில் கை தேர்ந்தவன். அப்போது சகுனியை வச்சுண்டு அங்கு திருதராஷ்டிரனை எதிராளியாக வச்சு அங்கே சூதாட்டம் பண்ணியே. அப்போ கேட்கக்கூடாதா, என்ன சகுனி மாமா இப்படி தர்மமே இல்லாமல் நடந்துக்கலாமா அப்படின்னு அப்போ கேட்கலையா? அப்போ தர்மம் எங்கே போச்சு? அப்போ தர்மம் உன் கண்ணில் படலையா? அது மட்டும் இல்லாமல் அபிமன்யு சக்கரவியோகத்தில் மாட்டின்றதுக்கப்புறம் என்ன பண்ண, அவன் கையில் அவன் ஓடவே இல்லை, அவன் போரிட்டு இருக்கான். அவன் கையில் வில்லு இருக்கிறது வரைக்கும் அபிமன்யுவை யாருமே கொல்ல இயலாது அப்படின்னு இருக்கும்போது நீ என்ன பண்ண, பின்பக்கமாக அவனை வில்ல நேர்மையாக கூட உடைக்கல, பின்பக்கமாக உடைச்சியே. அந்த சின்ன பையன், அந்த பையனை வதம் செஞ்சியே. அப்போ அது நியாயமா? அப்போ உனக்கு தர்மம் தெரியலையா? அப்போ இந்த அளவுக்கு உனக்கு வரும்போது தர்மம் தெரியல, ஆனா உனக்கு உயிர் போக போறதுன்னும் போது அப்போ மட்டும் தர்மமா நியாயமானு கேள்வி கேட்குறியே அப்படின்னு சொல்லி போடு அம்ப அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து சொல்றார். தன்னுடைய வார்த்தையினாலேயே அந்த எதிராளிக்கு வெப்பத்தை கொடுத்தார். கர்ணனுக்கு அந்த வெப்பத்தை கொடுத்தார். அடியவர்களுக்கு எதிரியாக இருப்பவர்களுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய விமலன், தோஷமே இல்லாதவன். அது எப்படி எதிரிகளுக்கு வெப்பத்தை கொடுக்கிறான், அவன்களை தோற்கடிக்கிறான், ஆனா தோஷமே இல்லாம இருக்கான் அப்படின்றத அழகா ஆழ்வார்கள் காட்டி கொடுக்கிறார். இரத்தக்கரை படிந்த புனிதன். அது எப்படி இரத்தக்கரையும் இருக்கான் ஆனா புனிதனாவும் இருக்கானா? இரத்தக்கரை இருந்தா எப்படி புனிதத்தன்மை வரும்? நரசிம்மரை அப்படிதான் சொல்றோம், இரத்தக்கரை படிந்த புனிதன். அங்கன் ஞால மஞ்ச அங்கோர் ஆளறியாய் அவுணன் பொங்க ஆகம் வள்ளுகிரால் போழ்ந்த புனிதன். வள்ளுகிரால் போழ்ந்த புனிதன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் அழகா காட்டி கொடுக்கிறார். ராமானுஜரும் பாஷ்யத்துல சாதிக்கும்போது பகவானை 2 அடையாளங்களை கொண்டு பார்க்கலாம் அப்படிங்கிறார். என்ன 2 அடையாளம்னா, எந்த தோஷமும் அற்றவன், எம்பெருமான் தோஷமே அல்லாதவன், அப்பழுக்கற்றவன். அது மட்டும் இல்லை, அத்தனை மங்கள குணங்களுக்கும் இருப்பிடமாக திகழக்கூடியவன், தோஷமற்றவன், மங்கள குணங்களை கொண்டுள்ளவன் அப்படிங்கிறத அழகா பாஷ்யத்துல ராமானுஜர் காட்டி கொடுக்கிறார். முண்டகோபநிஷத்துல ஒரு கதை சொல்லப்படுகிறது.
பிப்பல மரம் அப்படின்னு ஒரு மரம். அந்த மரத்துல 2 பறவை இருந்துதான். ஒரு பறவை சாப்பிடவே இல்லை, ஆனா அதோட உடம்பு இளைச்சுட்டே இருக்கான். ஒரு பறவை சாப்பிட்டுட்டே இருக்கு, ஆனா அதனுடைய உடம்பு மாறிட்டே இருக்கான். அதாவது ஞானம் அப்படிங்கிற அந்த உணவை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது அந்த பறவை. அந்த சாப்பிடக்கூடிய அந்த பறவையினுடைய உடல் இளைக்கிறது. சாப்பிடாம ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஞானம்ன்ற அந்த அதை சாப்பிடாம இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பறவையினுடைய உடல் புஷ்டியாகவே இருக்குதுன்னு அப்படின்றது முண்டக உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தானும் தூய்மையாக உள்ளான், தன்னை சார்ந்தவர்களையும் தூய்மையாக ஆக்கக்கூடிய விமலன். தானும் தூய்மையா இருக்கான், அப்பழுக்கற்றவனா இருக்கான், தன்னை சார்ந்தவர்களையும் அந்த மாதிரி மாற்றுகின்றான் எம்பெருமான். அதைத்தான் இங்கு ஆண்டாள் அழகா செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்ற அந்த வார்த்தையில நமக்கு அழகாக காட்டி கொடுக்கின்றாள். ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.